நான் சொல்றேன். முன்னெல்லாம் ஏஐல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு இல்லை இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. இதை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது ஜாபிஸ்? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஏஐ வந்ததுக்கப்புறம் அவன் ஏஐ நியூஸ் வாசிக்க வச்சுக்கிட்டு இருக்கியா. ஏஐ அழகாக நியூஸ் வாசிக்கணும்னு பார்த்தா அசிகசிகமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு பண்ண ஃபன்னான விஷயங்கள், ஏஐ குரங்குகள், ஏஐ பேட்மேன்கள் அப்படின்ட்டு பல ஏஐ மீம்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் கூடவே வந்து பொதுவாக இருக்கிற சில மீம்ஸையும் பார்க்க போகிறோம். யார் லைக் பண்ணீங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா மெசேஜ் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. விண்வெளி நாயகா. ஆமா, உட்கார கெட்டப்பு அதே ட்ரெஸ், கேசரியே தான் கேசரியை கெட்டி திட்டுக்கிட்டு இருக்காடுங்களா. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே பல பேர் கேசரியுமே கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் அது உங்களே கேசரியா என்ன அப்படின்ட்டு ரிலீஸ் ஆகும்போது தெரியும். I am waiting. ஆமா, என்னங்க இது நிக் ஃபியூரி? நீங்க போய் வந்த என்னங்க நிக் ஃபியூரி ட்ரைலர் ட்ராவல் பண்ணிருக்காரு. மராத்தி சினிமாட்டிக் யூனிவர்ஸா நிக் ஃபியூரி நிக்கில் கேசா அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் இன் வார்தாவா நிக் ஃபியூரி இன் மல்டிவர்ஸ். இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற டெல்டர் சீட்ஸா? யாரோ ஒரு வடக்கன் போல இருக்குது. பாக்குறது நிக் ஃபியூரி பாரு இருக்கா, அப்படி அதை எடுத்து போட்டு வச்சிருக்கா. நிக் ஃபியூரி பாரு இருக்காருன்ட்டு. கடவுளே. ஜானி இங்கிலீஷ் இந்தியன் வெர்ஷன், இந்தியனா ஜோர்ஸ் அஜித் வெர்ஷன். அஜித் இங்கிலீஷ் நிறைய படத்துல வந்திருக்கு. ஓகேவா? ப்ரோ விசஸ் ஹேக்கரா, அட்டாக் 0%, டேமேஜ் 100%, நெவர் மிஸ் தி ஓஷன் மீம்ஸ். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. டைப் டு அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? சமயம் கேட்டாடும்போது சில பேர் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க, தம்பி தரமா போய் விளையாடிட்டு. சில பேர்லாம் வந்து அவங்க வீட்டில் அடிப்படலாம் எதுவுமே அவங்களாம் பரவாயில்ல, பால் உள்ள வந்துட்டாலே போதும், பாலாம் தர முடியாது, வெளியே போ, பாலாம் கொடுக்க முடியாது, இது ஒப்ப வீட்டோட இது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. எஸ்டிஆர் என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? போயஸ் கார்டன்ல வீடு கட்டி இருக்கோம் ராஜா, தள்ளிப்போ விளையாடு ராஜா. வில்லேஜ் பாய்ஸ் வெரி லக்கி. வில்லேஜ்ல இது வீடுங்க இருக்காது, ரோட்ல ஆடுறதுக்கு பதில் எம்டி ரோடு போய் ஜாலியா விளையாடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்காந்துருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? மார்வல்னா மேல, டிசினா கீழே, எல்லாம் பார்ஷியாலிட்டி. அதுவும் கரெக்டு தான். ஏடா அது ஏன் இந்த அளவுக்கு இருக்குது? வச்சு பழம் எடுக்கலாம் முடியாடா. இது பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, ஜஸ்டிஸ் லீக் பட் நோ ஜஸ்டிஸ் ஃபார் அவர் பேட்மேன். எனக்கு மனசே கேக்கல. அது கூட இல்ல, ஸ்பைடர்மேனை பார்த்து யார் சொல்ல தெரியுமா? அங்க நிக்கிறடி ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸ்பைடர் மைண்ட் வாய்ஸ். நான் ஏன்டா ஆட்டோல போக போறேன்? கரெக்டு தான். அவன் அலைய விட்டு பறந்து போயிருப்பான். நீ ஏன் பகல்ல வர? கரெக்டு தான். பேட்மேன் நைட்ல தானே வரணும், ஏன் பகல்ல வராரு? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். பேட் இஸ் ரியல் குட். பேட்மேன் கண்ணி போல. ஜஸ்டிஸ் ஃபார் பேட்மேன். இங்க இருக்கு பேட்மேன் அடிச்சுறாடுங்க. ஓ டிஃபரெண்ட் இன்ஜின்ஸ் இருக்கு போல. அதனால தான் டிசிக்கு ஒரு தனி வீடியோ போலான்னு இருக்கேன் கேப்டன் சேனல்ல. ஏன் மால் டிசி காரணம் அந்த சேனல்ல போலான்னு இருக்கேன். அதை சொல்றேன். இந்த டிசியோட ஃபேன் பேஸ் எப்படி இருக்கு, டிசி அழியறதுக்கு என்ன யாரு காரணம் அப்படின்றதுக்கு தனி வீடியோ இருக்கு. அதை சொல்றதை பத்தி. ஆஹா, எபிக் போஸ்டர்ஸ். இங்க பாருங்க, சேவல் படத்துக்கு பேர் சேவல் வச்சுட்டு சேவல் மேல சவாரி பண்ணிட்டாரு. ஒட்டு பரத்து மொட்டை சிவா கெட்ட சிவா. ஏன்னா நாய் மேல சவாரி போயிட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் அல்டிமேட் போஸ்டர். இதுதான் வர்ற மாதிரி பாத்தீங்க, துர்கா. எவ்வளவோ போஸ்டர் டிசைனை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில, இப்ப போஸ்டரை பார்த்தே இல்ல. அங்க நிக்கிற நீ எஸ்டிஆர் படமே சொல்லுவாங்க, பாத்ரூம்ல உட்காந்து நபி மேசர்ட்டு. ஆனா பாத்ரூம்ல உட்காந்து போஸ்டர்
போஸ்ட் கொடுத்த ஒரே தலைவர் என் தலைவர் லாரன்ஸ் மட்டும் தான். இங்க பாருங்க, தலைக்கு மேல இந்த டியூப் லைட் இருக்கு தெரியுமா, டியூப் லைட் ஃபிளார்லாம் அடிக்குது. இவ்வளவு வேற லெவலியா பிக்சார்ட்ல எடிட் பண்ணி அதை போஸ்டா விட்டுருக்கா தெரியுமா, அது அங்க அடிக்கிற தலைவர். 4th one was ultimate. ஆயா வடை எவ்வளோ? ஒரு வடை 6000 ரூபாய். என்கிட்டயே வடை சுடுற பாத்தியா? என்னடா ஏய் பயங்கரமா இருக்கு. கீழே அந்த கரண்டி கீழே போட்டோன்னே அந்த கரண்டி சவுண்டு கூட டங்குன்னு கேக்குது. ஒரு வடை 6000 ரூபாய். பிசிக்ஸ் செத்துருச்சு. ஆயா பழைய பாட்டிக்கு பிசிக்ஸ்லாம் தெரியாது ஐயா. இவ்வளோ நாள் இந்த ஆயா தான் வடை சுட்டு இருக்காங்களா நிலாவில். நைஸ் கிரியேட்டிவிட்டி, சூப்பர் எடிட்டிங், சூப்பர் எடிட்டிங் இல்லைங்க, இது ஏங்க. அது ஏன் ஜோக்கு, அது ஏன் ஜோக்கு. V1 தமிழ் படம் 3 with AI செஞ்சிட்டா போச்சா. AI is danger. 6000 legend scan only understandா. என்னது 6000 என்னது? I am not legend, please explain. Russian made வெப்பலாம். என்ன சொல்றாங்க புரியல. தக் லைஃப் படம் பார்த்தேன். விண்வெளி நாயகா விடியல் வீரா, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் சூட் ஆகும். விண்வெளி நாயகா நான் நினச்சேன் யார்டா அந்த ஃப்ரெண்டுன்ட்டு. கரெக்டு தான், பேட்மேன் ஃப்ரெண்டு சூப்பர்மேன் தானே. உண்மைங்க இது கரெக்டாக இருக்குது. சூப்பர்மேன் கரெக்டாக இருக்கும். விண்வெளி நாயகன் தலைவன் ஏலியன், வெடியல் வீரன் தலைவன் தான் ஹோப்பு. தெரிஞ்சு நினைக்கிறேன் டிசி ஃபேன்ஸ் பற்றி நினைக்கிறேன். சூப்பர்மேனை தான் வந்து ஜீசஸோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க, ரிசம்பன்ஸாக வச்சுருப்பாங்க. அதான் ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு ஹோப். ஸோ அது சூப்பர்மேன் இஸ் ஹோப் அப்படிடுவாங்க. அதான் வெடியல் வீரன். ஹலோ காய்ஸ், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டை காணோம்னு. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க இருந்து கரெக்டா 100 அடி தூரத்துல எங்காவது கிடைப்பான். வாங்க போய் பார்ப்போம். இதோ பாத்தீங்களா, நான் சொன்னல இவர் பேர் தான் புல்லட்டு. ஃபியூல் நல்லா குடிக்கும், ஆனா வண்டி ஓடாது. ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு லொகேஷனை ஷேர் பண்ணியாச்சு. இனி அடுத்தது அவங்க பார்த்துப்பாங்க. தலைவர் கொஞ்சம் நல்லாவே அடி தாங்குவாரு. அப்புறம் பார்க்கலாம். பாய். ஹலோ காய்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேஜ் இருந்துச்சுங்க. இப்போ ஏகப்பட்ட பேஜில் வந்து மங்கீஸ் வச்சு மங்கி பேசுற மாதிரி, மங்கி விளாக் பண்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையே இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அப்படியே போடு. தரமான ஏ எடிட். கொடி மகடே மக்கியது ஃப்ரெண்டு பா, கொடி மகடே. இன்ஸ்டாவில் உண்மையான செய்தியை போலவே உலா வரும் AI செய்திகள் பரவி வரும் நிலையில் இந்த வீடியோவிலும் கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் பண்டாரம். அதாவது நம்மள சொல்றாங்க இதுவே ஏஐ தாண்டா. ஆமா டியூட். ഇവിടെ ഇപ്പോൾ കനത്ത മഴയാണ് പെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതുവരെ കാണാത്ത തരത്തിലുള്ള പ്രളയമാണ്. ഒരു മൈലൻ കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച് പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂലിയുമില്ല എന്ന് മട്ടകളപ്പാൻ കിട്ടപ്പെടുപ്പാൻ. கிட்டப்படுத்து கிட்டக்கடிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். പെൺപിള്ളേരുടെ മുമ്പിൽ പട്ടി ഷോ കാണിക്കാൻ വേണ്ടി കൈവിട്ട് ബൈക്ക് ഓടിച്ച അശ്വിൻ പോസ്റ്റിൽ തലയടിച്ചു ഒബ്ലാങ്കട്ട പുറത്തു വന്നു. ദേ പോകുന്നു അടുത്ത തപ്പുളി. என்னடா டேய், என்னடா அநியாயத்துக்கு மோசமா போயிட்டு இருக்கு. ஃபன் ஃபன். ஒரு அளவு மீறி போறீங்க அடிக்க அலாடா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. கேட்டதான் எல்லாரும் கைடாபிள் இருக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட ஸ்டீலுக்கு இதுதானே இருக்கு, இது வச்சு டென் பண்ணுவேன். That's called inner beauty. Use plastic glass. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அல்கு இங்க தூத்துல என்ன பண்ணிருக்காரு? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. தூத்துக்குடி அல்கா, தூத்துக்குடி உப்புதா, அடி ஊத்திக்கிட்டா பப்புதா. ஆரியா மாதிரி இருக்கா? அட பாயிலா, அல்கா ஆரியா மாதிரியா இருக்கு. டேடே நான் போடுறேன். கமான் கபிலா. அவஜஸ் பொரிச்ச புரோட்டா கடை, காலேஜ் வாசல், தூத்துக்குடி. இது அது இல்ல. மாறன் புரோட்டா கடை, கோவில் வாசல். எல்லை மீறி போறீங்கடா. கரெக்டா டா. ஏன் வச்சு ஓரா பண்றீங்க? ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. கொத்தனாரு போயிட்டு இப்ப அல்கு வந்துட்டாரு. ஓ தூத்துக்குடி கொத்தனார்ல எல்லா கொத்தனாரும் அப்படி இருப்பானா? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி இப்படி குத்துனாருண்டு. பிஃபோர் பிரேக்கப்
ஆஃப்டர் பிரேக்கப் அவளை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் டூட். கடப்பாங்களா இப்படிதாங்க பண்றானுங்க. என்ன பண்றது, அவசரத்துல வந்து ஆள் பேரையோ ஆள் மூஞ்சியோ வந்து பச்சை குத்திக்கிறது. அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு வந்து சிவன் மூஞ்சோ இல்ல அப்படின்னா மயில வரைஞ்சி விட்டுறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன அறிவுரை இதுதான். வாழ்க்கையில யாரும் நம்புங்க, இந்த இறகு டாட்டு போட்டவங்க நம்பாதீங்க. ஏன்னா கண்டிப்பா சகனானதா இருப்பான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். நோ, அது மட்டும் இல்ல. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு பையன் வந்து கையில வந்து இங்க பிரியான்னு டாட்டூ போட்டிருந்தாங்க. போட்டுட்டு பிரேக்கப் ஆச்சு ஆர் சம் ரீசன்ஸ் தெரியல. நான் அது மாதிரி இறகு வரைய போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த பிரியான்றத பிரியாணின்னு மாத்திட்டாங்க. அருமை அருமை. அதான் டாட்டூ அழிச்சா அதிகமா காசு ஆகுமா, அது ஆகுமா. அதான் எழுதுக்கு மேல எழுதி கவர் டாட்டூ வேண்டியதாங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எனக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க, அதனாலதான் புதுசா vlog ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன பையனே என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அது சீத்தா பாருங்கள. நாங்க இஷ்டத்துக்கு ஆளை பழகி போட்டுருக்கீங்க. இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராம இருக்க டான்ஸ் என்ன இருக்கு டாக்டர்? Stupid. Nice. அண்ணா சோப்பு இருக்கா? இருக்கு. எந்த சோப்பு வேணும்? சிட்னி ஸ்வீனிஸ் பாத் வாட்டர் பிளிஸ். பாத் வாட்டரும் கிடையாது, சோப் வாட்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திறாரு கைஸ். எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வெளியே போடா. பாத் மாத்திரம் கிடையாது, வேற மாதிரி. நீ எதுக்கு சூர்யா ஸ்டிலுக்கு மொத்தம் கொடுத்த? நான் ஸ்கூல் போகும்போது சூர்யா பிடிக்கும் ஸ்டில் வீட்டுல வச்சிருந்தேன். அதை வச்சு சந்தேகம் பிடிச்சி சூர்யாவே பார்க்க கூடாது. முக்காவாசி எங்களுக்கு சூர்யாவில் தான் மேடம் சண்டை. அந்த கொச்சக்கர் எடுத்துடா. இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். நான் சொல்றேன், அவரு எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன். அவங்க ஒய்ஃப் அழைய கூட நான் வரமாட்டேன். அந்த கோயா கொண்டு கொடுத்து அனுப்பு. எங்க மாமியார முதல்ல காவல் வச்சிருந்த சூர்யா படம் ஆடு போட்டாங்கன்னா இப்படி நான் குஞ்சிப்பேன் மேடம். ஏன் சூர்யா ஆடு வந்துடலாம். இப்படியே போனா என் கம்பெனி காலியா இருக்கும் பாப்பா. அவங்க ஃபேமிலியே மொத்தத்துல இவருக்கு எதிரி மாதிரி. கார்த்திக் சாரு சும்மா சொல்றேன் நினைக்காத. கண்டந்துனவா வெட்டு வச்சுக்க. பாத்துட்டாரு போலுக்கு அதோட ஊரை விட்டு ஓனர் தான் சூர்யா போட்டோ பார்த்து ஊட்டி விட்டு. இப்ப சூர்யா போட்டோ பார்த்து ஊரை விட்டு ஓட்டாடா. அட கடவுளே, பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்ப என்ன சொல்றேன் இருக்கும், நான் எதுக்கு தெரியுமா ஒன்னு அவன் போட்டோ நீ வச்சிருந்தேன். புருஷன் போட்டோ இல்லாம அவன் போட்டோ நீ வச்சிட்டு இருக்கல. அட கடவுளே, இது எந்த விளங்கும்டா. சாரி பைக் குதிச்சு. இது எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியலையே. சூர்யா போட்டோ வச்சு ஒரே காலத்துல உருட்டு ஓட்டலாம் ஒருத்தன். சந்தேகம் பண்ணலாம் இந்த அளவுக்கா? நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. இதனடா சூர்யாக்கு வந்த சோதனை. ஜோதிகா வாடிய சக்காலத்தி. திண்டுக்கல் சாரதி பாட்டு. ஆமா, அது அஜித் வர இல்ல சூர்யா கடல் படுமுறை ஷேர் செய்யும். அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி. போக்குவரத்து சிக்னலில் குத்து டான்ஸ் ஆடிய கொரில்லாவால் சிரிப்பலை ஏற்பட்டது. மக்கள் உற்சாகமாக கைதட்டினர். என்னடா இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு அறிவு இருக்கா? இதுதான் ஏஐ ஜெனரேட்டட்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பண்ணிக்கு இன்னும் ஸ்க்ரோல் பண்ணாம இதையே பாத்துட்டு இருக்க? ஸ்க்ரோல் பண்ற கேனடி என்ன எழவியாது. ஐயோ என்னங்க இது, ரொம்ப அசிங்கமா இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. இந்த மாசாலையும் ஸ்லைஸ்லயும் இந்த ரின் ஆலாவை கலந்தா என்ன நடக்குதுன்னு பாத்துடலாமா? இந்த கிளாஸ்லயும் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற மாசாவையும் ஸ்லைஸையும் ஊத்த போறேன். இப்ப இதுல எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? இது மாசா, இது ஸ்லைஸு. இது ரெண்டும் ஏதோ அரிசி வடிச்ச கஞ்சி தண்ணி மாதிரியே இருக்குல்ல. அதே இது ஒரிஜினல். இதே டைரக்ட் மேங்கோலேருந்து கிடைச்சது. ஆளா போடுவோமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இருங்க, இதில் 2 மூடி ஊற்றிருக்கேன், இதில் 6 மூடி ஊற்றிருக்கேன். வீட்டில் நாம் போட்ட மேங்கோ ஜூஸில் 6 மூடி போட்டும் கலர் மாறவே இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த 2 மேங்கோ ஜூஸ்லேயும் வெறும் 2 மூடி போட்டதுக்கே கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இது என்னவா இருக்கும்? இதுக்கு ரீசன் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம் நண்பர்களே, இனிமே யாரும் ஆளை வாங்கி துணைக்கு
இது ஆமா நண்பர்களே, இனிமேல் யாரும் ஆளா வாங்கி துணித்து வைக்காதீங்க, உங்க கையும் இப்படிதான் கலர் போயிடும் நண்பர்களே. வாழ்த்து. பாவிகளா, கப்படிக்கார பார்த்துட்டு வாயில பால் ஊத்திர போறப்பா, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அட பாவிகளா, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்க இப்படி எல்லாம் காட்டினாலும் நான் வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கும்னு ஒரு கூட்டம் இருக்கு தலைவா. திருத்தவே முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. ஒருத்தர் நல்லாதான் போட்டிருக்கான், நல்லது போட்டு இப்படி கலாய்க்கிறீங்க. ஏதாச்சும் கட்டத்தை விட கமர்ஷியலா சம காமெடியா இருக்குது. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. கீழே பாருங்க, சென்னை நல்லா இருக்கு. இதாங்க சென்னைன்னு சொல்லுவாங்க, ஒரு பரபரப்பான ஊரு. அடுத்த vlogல பாப்போம். என்னங்க இது ஏஐல வச்சு விளையாடிட்டு இருக்கியா? நல்லா இருக்கு அப்படியே போடு. அதெல்லாம் சரி, கபடிக்கு என்ன பெருசா என்ன விலகு? லோ பட்ஜெட் அவதாரா? 1v1 போட்டியில் தோல்வியடைந்த துயரத்தில் தனது நண்பனின் கை மற்றும் கையை கடித்து ஓடிய நபரை தேடி வருகிறார்கள். என்னடா இது? ஏ இஸ் டூ டேஞ்சர். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஓகே சால்ஜஸ், வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த ஏ ஜென்ரேட் பண்ண ரீல்ல எது வந்து காமெடியா இருந்துச்சு, எது பண்ணான்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து இதுதான் நம்மளுடைய என்னுடைய பர்சனல் ஐடி, அதுக்கு கீழே இருக்குது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆபீஸ் ஐடி, ஓகேவா, நம்ம சேனல் ஐடி. அதுல வந்து நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண சிரிச்சு மகிழ்ந்த ரீல்ஸை வந்து அமுச்சு விடுங்க. நானும் பார்த்து சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து மீம் பேஜ் வச்சிருப்பீங்கல்ல ப்ரோ, மீம் பாருங்கன்னு சொல்லிங்க இல்லையா, நீங்களும் வந்து அமுச்சு விடுங்க. உங்க மீம்ஸையும் நான் பாக்குறேன், ஷார்ட் அவுட்டும் தரேன், கிரெடிட்ஸும் தரேன். ஓகே சால்ஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.